Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரசம் பவுடர் ப்ளஸ் அந்த ரசம் பவுடர் வச்சு ரசம் நாங்க எங்க வீட்ல எப்படி பண்ணுவோங்கற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்ல நார்மலா இப்படி தான் ரசம் பவுடர் ரெடி பண்ணுவாங்க. நான் வீக்லி ஒன்ஸ் ரசம் பவுடர் வறுத்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வீக்லி 3 டைம்ஸ் ரசம் வைப்போம். ஸோ எங்கள் வீட்டில் சின்ன பிளெண்டர் இருக்கனால இந்த மாதிரி கொஞ்சமான அமௌண்ட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த சூப்பரான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரசம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோங்கிற மெத்தட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சூடான பின்னாடி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த பின்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா சூடாகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த ஸ்டேஜ் வரும், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் பவுடர் மட்டும் இருந்தால் போதும். கூட வெள்ளைப்பூண்டை மட்டும் தட்டி ஆட் பண்ணணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரசம் கிடச்சிரும். நான் இப்போ இடையில வெள்ளைப்பூண்டு காமிச்சிருப்பேன். அதை வந்து ரசப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதை வச்சு ரசம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வறுத்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா ஆறின பின்னாடி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ரசம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சூப்பரான ரசம் பண்ணலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ரெசிப்பிலையும் வெந்தயம் ஆட் பண்ணுவாங்க. வெந்தயம் வந்து ஒரு குளிர்ச்சியை தரும். அதுக்காக இப்போது 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி புளிக்கு கொஞ்சம் அதிகமாக தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இல்லாட்டி 2 சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இப்போது தக்காளி லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி இடித்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு. அதுலேருந்து ஜூஸ்லாம் நல்லா வெளியே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதக்கின பின்னாடி நம்ம ரசம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த ரச பவுடர் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரசம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். 2 டேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா 4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். இப்போது ரசம் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ண பின்னாடி லைட்டாக ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம புளி ஊற வச்ச அந்த தண்ணியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த புளியோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விடணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் புளி கரைசல் தண்ணி இருந்தது அப்படின்னா 1 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி 1 கப் புளி கரைசல் தண்ணிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நல்லா நுர பொங்கி வரும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நுர பொங்கி வந்துடும். இந்த டைமில் மல்லித்தலையை ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.